வணக்கம் அன்பு நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களே. எல்லோரும் என்னன்னா தேல் கொட்டுற மாதிரி கொட்டுற ராசின்னு சொல்லுவாங்க, கிணத்து நீர் மாதிரி உள்ளவங்கன்னு சொல்லுவாங்க. ரொம்ப இடத்துல நிறைய பேர் தன்னோட வாழ்க்கையை போராடி தான் ஜெயிச்சிக்கிட்டு இருப்பீங்க. அது இந்த மாதம் ஆவணி மாதம், அதாவது செப்டம்பர் மாதம் செய்யும் தொழிலில் நிறைய சிக்கல், நிறைய பிரச்சனை. அந்த 30 to 40 வயசு உள்ளவங்களுக்கு மிக கவனமாக இருக்கணும். 20 to 30 வயசு உள்ளவங்க கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்கும். காதல் தோல்வி, மற்றவங்க இழுத்து கொண்டு போய் சிக்கலில் இழுத்து விட்டுறது, உங்களுக்கு நல்லது சொல்கிறது போல் கெட்டதை உங்களை உணர வச்சு அதனால் நீங்கள் பாதிப்புக்கு ஆளாகிறது. ஆனால் நல்லது தான் சொல்லியிருப்பாங்க, ஆனால் உங்கள் மனசு அது மாதிரி கேட்காது, கெட்டதாக நினச்சிக்கும். எப்பொழுது அறிவுரைகள் சொல்லும்பொழுது இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி தோணுன்னா, அப்படியே கவனித்து பார்த்திங்கன்னா நுட்பமான விஷயத்தை, மறைமுகமான விஷயத்தெல்லாம் உள்ளே பூந்து ஆய்ந்து எல்லாம் செஞ்சுட்டு அறுவடை பண்ணுற நேரத்தில் அலுப்பு போட்டுக்கிட்டு கீழே போட்டு வந்துடுவீங்க. அடையிற நேரத்தில் அடைஞ்சால் தானேங்க அதுக்கு பலன். அதை போட்டுட்டு வந்தது பேசல, எனக்கு இது மாதிரி ஆயிடுச்சு இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசி மற்றவங்களையும் தன்னையும் உதாசீனப்படுத்தி விடுவீர்கள். 8ல் இருக்க குரு, 8ல் இருக்க சுக்கிரன். தயவுசெய்து வீட்டில் சண்டை போட்டுறாங்க. சண்டை வரும். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சின்ன சின்ன விஷயம் பெருசாக போயிடும். நான் இதுக்கு தாங்க அவள் பொறிக்கடலை வச்சு சாமி கும்பிடுங்கன்னு ஏன் சொன்னாங்கன்னா, அதாவது வறுத்து பொரிச்ச பொறி வச்சு இடித்த, ஊற போட்டு இடித்த அவுள், இந்த அவுள் பொறி கடலை, அது வறுத்தெடுத்த கடலை சர்க்கரை. இது சாதாரண விஷயத்தை மாத்திரம் விநாயகர் வச்சு படைப்பாங்க. அது ஒரு அரச மரத்தை ஆலமரத்துக்கிட்ட அரச மரத்தில் வச்சு படைக்கும்போது தான் சிறப்பாக இருக்கும். ஆலமரம் என்ற அதே விநாயகர் வேறு மாதிரி விஷயத்துக்கு உடையவர். அரச மரத்து விநாயகர் இவர் வேறு மரத்து. இது சரஸ்வதி கடாட்சியம், அது லட்சுமி கடாட்சியம். மரங்கள் உங்கள் மரங்களை நீங்கள் அவசியம் தெரிஞ்சிங்க. பிறக்கும்போது இருந்த மரம் இப்போது நீங்கள் எந்த மரத்து நிழலில் இருக்கிறீங்கன்னு பாருங்கள். அந்த மரத்து நிழலில் நீங்கள் பிறக்கும்போது ஒரு 10 வருஷம் உங்களை எப்படி படுத்துச்சு, 10 to 20வது வருஷம் உங்களுடைய மரமும் குணமும் உங்களை எந்த வழியில் வழி நடத்துன்னு பாருங்கள். அந்த இடத்துல இருக்க பூஜையை பண்ணுங்கள். 20 வயசு to 30 வயசு மக்கள் தயவுசெய்து இன்றைக்கி சமூக ரீதியாக நியாயத்தையோ ஞானத்தையோ நீங்கள் உணர முடியாது, அதன் மூலமாக பயணிக்க முடியாது. உங்களுடைய சுய அறிவும் சுய சிந்தனையும் சிறப்பாக இருந்தால் மட்டும் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லக்கூடிய இந்த மூவரில் உங்களோட துணை கண்டிப்பாக நீங்கள் அவங்களோட தொடர்பில் இருக்கணும். இல்லைன்னா விருச்சிக ராசி நேயர்கள் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுக்கிட்டு போயிடுவாங்க. இவங்க எப்போ பண்ணுவாங்க, ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு பிறகு இந்த நேரத்தில் நீங்கள் விதைக்கிறத விட்டுட்டு அந்த நேரத்தில் என்னோடய வளர்ச்சி என்னான்னு கேட்டால் அப்போ ரிவர்ஸில் போவீங்க. இன்றைக்கி சொல்கிறது உங்களால் எடுக்க முடியாது, அன்னைக்கு யாரா சொல்லுவான்னு தேடுவீங்க. ஆகையினால் இந்த ஜோதிட நுட்பமானது உங்களை சரியான முறையில் வழி நடத்த அது காத்துக்கிட்டு இருக்குது. அதை நெருங்கி நீங்கள் போனால் தானே, நீங்கள் உணர்ந்தால் தானே எல்லாம் நடக்கும், எல்லாம் வரும். ஒரு காலத்தில் வரும், ஆனால் அது பின்னவா எப்படி வரும்னு தெரிஞ்சுக்கணும். ஏன் அந்த அலட்சியம் எங்கேருந்து வந்தது பாருங்கள். உங்களுடைய 9ஆம் இடத்துல அந்த வீட்டு அதிபதி நீச்சம், உங்களுடைய 6ஆம் இடத்துல அந்த அதிபதி ஆட்சி. அந்த இடத்துல உங்களுடைய கர்மகாரகன் சூரியன் உச்சம். இன்றைக்கி செவ்வாய் கண்ணில் இருந்துக்கிட்டு 4ஆம் பார்வையை பார்த்து பல வெளியில் சொல்ல முடியாத ரகசிய பிரச்சனைகள்லாம் உங்களோட மோதுங்க. நிறைய பிரச்சனை. அதை ஜோதிடர்கள் என்பவர்கள் சில நேரங்களில் சில வழிமுறையில் தான் சொல்லுவாங்க, எல்லா வழியிலையும் சொல்ல மாட்டாங்க. உண்மையான ஜோதிடர்கள் ரகசியத்தை வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. அவங்கள நீங்கள் அணுகி அவங்கள்ட்ட நீங்கள் கேட்கும்போது தான் இதனால் தான் இது வருது, இதனால் தான் இது வருது. இது ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் வரும். ஆண்டுதோறும் இந்த விருச்சிக ராசிக்கு செயல்பாடுகள் இருந்துகிட்ருக்கோம். ஆனால் இப்பொழுது இருக்கும்போது ஒரு விருச்சிக ராசி என்ற ஒரு நேயரை
தன்னுடைய கர்மாவிலிருந்து வெளிப்படலாம். ஏன்னு கேட்டால் இந்த கர்மஸ்தானத்தை உள்ள வெளிப்படுறதுக்கு சூரியன் எப்போத்து வராரோ அந்த நேரத்தில் தான் இந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் தன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபட முடியும். ஆகையினால் துலா ராசி, கன்னியா ராசி, அதே விருச்சிக ராசி, இந்த மூவருக்கும் அற்புதமான காலங்களில் செயல்பட வேண்டிய விஷயத்தை செயல்பட முடியாமல் தவிப்பதால் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதில் விருச்சிக ராசி நேயர்கள் தன்னுடைய கோபத்தையும் கர்வத்தையும் விட்டுவிட்டு தன்னுடைய சாந்த ரூபத்தில் முன்னோர்களை மதித்து நல்ல விஷயத்தை தெரிந்து வாழுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் இன்றைக்கி உங்களுக்கு உள்ள அற்புதமான காலமும் நேரமும் இந்த செப்டம்பர் மாதமும் உங்களுக்கு செய்ய போகுது என்பதை கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். உங்களுடைய அற்புதமான இந்த மாத பலனை கொடுத்தது எல்லாமே பொது பலன்தான். பொதுவாக இந்த கோச்சாரம், நீங்கள் ஒரு வண்டி கிட்டக்கிட்ட எடுத்தீங்கன்னா அந்த வண்டியை நோக்கி ஏறுங்க, இந்த வண்டியில் ஏறுங்கன்னு சொல்கிற மாதிரி தான் இந்த விஷயத்தை கோச்சார பலனாக சொல்கிறோம். ஆனால் அந்த வண்டிக்குடைய டிக்கெட் வாங்கிறது இருக்குல்ல, அது நீங்கள் எப்படி வாங்கியிருக்கீங்க, நல்ல ரிசர்வேஷன் பண்ணியிருக்கீங்களா இல்லை ஏசியில் போட்டிருக்கீங்களான்னெல்லாம் பிரித்து பார்க்குறது தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பொறுத்தது தான். உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்களுடைய குழந்தைகளையோ உங்கள் முதியவர்களையோ உங்களையோ சீர்படுத்துவதற்கு ஜோதிடரை அணுகி எங்களுடைய அனுபவத்தின் மூலமாக உங்களை நாங்கள் எப்படி எடுத்து சொல்கிறோமோ அதன்படி நம்பிக்கையோடு சென்று பாருங்கள். அந்த உத்தரகோச மங்கையில் இருக்கின்ற அந்த ஆதி சிவனும் அந்த மகாவிஷ்ணுவும் அங்கே இருக்கின்ற ஒரு மரகத லிங்கமும் உங்களை கண்டிப்பாக நல்ல உச்சநிலைக்கு எடுத்து போகும். காரணம் ஏன் உத்தரகோச மங்கையை சொல்கிறேன்னா, அதுதான் ஆதி காலத்தோட பழைய காலத்து கோவில், சிவாலயம், விஷ்ணு ஆலயம். அதற்கு மரகதலிங்கம் என்பது ஒன்று அங்கே இயற்கையாக அங்கே வச்சுருக்காங்க. அது ஒரு சிறப்பானது. நிறைய இடங்களில் மரகதலிங்கம் இருக்குது, ஆனாலும் அது சிறப்பு. ஏன் அந்த மரகதலிங்கத்தை இப்பொழுது சொல்கிறேன்னா, இந்த ஆவணி மாதம், இந்த செப்டம்பர் மாதமானது உங்களுக்கு அந்த கன்னியா ராசிக்கும் அதே சிம்ம ராசிக்கும் இணைந்து போகும்போது கன்னியா ராசியில் மகர கிரகத்துக்குடைய புதன் பகவானுடைய ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் அமைந்திருப்பதனால் இந்த நேரத்தில் உங்களுக்கான மரமும் உங்களுக்கான நவரத்தினங்களும் கேட்டு தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வேண்டும். சிறப்பாக அமைத்து கொள்வதற்கு இயற்கையானது மரம் செடி கொடிகளாலும் உங்களுடைய எந்திரங்களாலும் உங்களுக்கு நவரத்தினங்களாலும் எல்லா விஷயத்திலும் முடிக்கயிறை கூட உங்களை பாதுகாப்பதற்கான விஷயத்தை நம் முன்னோர்கள் மிக அற்புதமாக கூறியிருக்காங்க. அதுவன்படி நாங்கள் பல பேருக்கு பல விஷயங்களை செய்ய சொல்கிறோம். ஆனால் இதில் என்னை பொறுத்தவரை என்னென்னா, நான் செய்வதை நீங்கள் செய்யுங்கள், உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் செய்து பழகுங்கள், உங்களோட பாரம்பரியத்தை நீங்கள் வகுத்து வளர்த்து கொண்டு போங்கன்னு சொல்கிறது தான் அந்த இடத்துல நான் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால் யாருமே சூட்சமத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நான் அவங்களுக்கு குருவாக இருக்கணும், அவங்க எங்கிட்ட வரணும். அந்த காலம்லாம் மாறி போச்சு. இப்போ கோடிக்கணக்கான பேர் அவங்கவுங்களுக்கு பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, புதுசாக வந்துக்கிட்டே இருக்காங்க. ஆகையினால் வந்தவங்களை பொறுத்த வரையும் அதில் நிறைவாக பயணியுங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன்.